ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் தாலுகா காசியூர் என்ற ஒரு சிறிய கிராமம். இங்கு பல தலைமுறைகளாக ஒரே குடும்ப பங்காளிகள் வாழ்கின்றனர். அவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து இந்த ஊரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ வீரமாத்தி அம்மன் கோவிலில் ஒவ்வொராண்டும் கார்த்திகை மாதத்தின் ஆரம்பத்திலே கார்த்திகை தீப திருவிழாவை சிறப்பாக நடத்த திட்டமிடுகிறார்கள். அழைப்பிதழ்கள் வெளியிடப்படுகின்றன, கோயில் வரிகள் சேகரிக்கப்படுகின்றன மற்றும் பொறுப்புகள் ஒதுக்கப்படுகின்றன. திருவண்ணாமலை மகா தீபம் ஏற்றிய பின்னர் அதன் அடுத்த நாளே ஸ்ரீ வீரமாத்தி அம்மன் தீப திருவிழா நடைபெறுகிறது. அன்று காலை முதல் இரவு வரை திருவிழா மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. காலையிலேயே அருகிலுள்ள வாய்க்காலிலிருந்து புனித தீர்த்தம் கொண்டு வரப்படுகிறது. மேலதாள வாத்தியம் முழங்க ஆண்கள், பெண்கள், பிள்ளைகள் அனைவரும் கரகம் எடுத்து அம்மனை அழைத்து வருகிறார்கள். தீர்த்தம் கொண்டு கோயிலில் சேரும் தருணம் கோயில் வளாகம் முழுதும் புனித வாசனையால் நிரம்பி குங்குமம், சந்தனம், பூக்கள், பழங்கள் என அனைத்தும் பூஜைக்கு தயாராக காட்சி தருகிறது. அனைவரும் தங்கள் வேண்டுதல் நிறைவேற பிரார்த்தனை செய்து அபிஷேகம் தொடங்கப்படுகிறது. அபிஷேகம் முடிந்தவுடன் அனைவருக்கும் மதிய உணவு அன்னதானம் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு பங்காளி குடும்பத்துக்கும் தனித்தனி உரிமைகள் உள்ளன. அவை ஒவ்வொராண்டும் மாற்றமின்றி தொடர்கின்றன. சிலர் முக்கிய பூஜை நடத்துவார்கள். அம்மன் சிலைக்கு நேரடியாக அபிஷேகம் செய்வார்கள். சிலர் படைக்கலம் எடுப்பார்கள். கோயில் வளாகத்தில் பெரும் படையை ஏற்று வருவார்கள். சிலர் பெரும் தீபம் ஏற்றுவார்கள். கரடி கம்பத்தில் தீபம் ஏற்றி ஊருக்கு பொன் ஒளி வழங்குவார்கள். சிலர் அம்மனுடன் நேரடியாக தொடர்பு கொள்ளும் அருள்வாக்கை கூறுவார்கள். மற்ற குடும்பங்கள் கோயிலுக்கான வரிகளை சேகரித்து திருவிழாவை சிறப்பாக நடத்த உதவுவர். இந்த உரிமைகள் எந்த குடும்பத்துக்கும் மாற்றமின்றி ஒவ்வொராண்டும் தொடர்கின்றன. எந்த குடும்பமும் தங்களது பங்கினை மற்றவருக்கு விட்டு கொடுக்காமல் அனைவரும் பெருமையுடன் தங்களது பங்கினை செய்து வருகின்றனர். மாலை நேரம் வந்ததும் கணபதி ஹோமம் ஆரம்பிக்கிறது. தீப்பொறி ஒளியில் நெய் தீபங்கள் ஒளிர்ந்து வாசலில் உள்ள விளக்குகள் கிராமத்தை பொன்னோடும் ஒளியோடும் நிரப்புகின்றன. ஹோமம் நடைபெறும் இடத்தில் குடும்பங்கள், பங்காளிகள், விருந்தினர்கள் அனைவரும் கூடி தங்கள் வேண்டுதல்களை செலுத்துகின்றனர். பின்பு அம்மனுக்கு பட்டாடை சாத்தி மலர்களால் அலங்கரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு மலரும் அம்மன் சிலையை அலங்கரித்து விழாவை மேலும் சிறப்பாக்குகிறது. சூரியன் மறைந்ததும் கரடி கம்பத்தில் பெரும் தீபம் ஏற்றப்படுகிறது. ஒரு தீயின் ஒளி 1000 இருளை வெல்லும் வல்லமை கொண்டது. மக்கள் திரளாக கூடுகிறார்கள். பெண்கள், பிள்ளைகள், முதியோர் அனைவரும் அந்த ஒளியின் கீழ் நின்று சிறப்பு பூஜை கண்டு அம்மனை வணங்குகின்றனர். மேலும் மேலதாள வாத்தியம் முழங்க இரவு வான வேடிக்கையும் இடம்பெறுகிறது. மக்கள் மகிழ்ச்சி, உற்சாகம், பக்தி எல்லாம் ஒன்றாக கலந்து அம்மனின் அருளை பெறுகின்றனர். சிறப்பு பூஜை முடிந்தவுடன் அருள்வாக்கு நடைபெறுகிறது. அம்மன் அருள்வாக்கு நம் கேள்விகளுக்கும் வேண்டுதல்களுக்கும் பதில் அளிக்கின்றது. பூஜைகள், அருள்வாக்கு முடிந்தவுடன் இரவு உணவு அன்னதானம் வழங்கப்பட்டு பிரசாதங்களும் பெற்று தீப திருவிழா நிறைவடைகிறது. ஆனால் பக்தி, ஒளி, ஆன்மீக உணர்வு நாளெல்லாம் ஜோதி போல ஒளிர்கிறது. தாத்தா செய்ததை இன்று மகன் செய்கிறான், நாளை பேரன் செய்யப்போகிறான். அம்மனின் அருளுடன் இந்த பாரம்பரியம் தொடர்கிறது. காசியூர் பங்காளிகளின் பெருமை. ஸ்ரீ வீரமாத்தி அம்மன் தீப திருவிழா. ஒளி, ஒற்றுமை, மரபு, பக்தி இதுவே நம் அடையாளம். அம்மன் அருள் நம்முடைய குடும்பத்திலும் நமது சந்ததிகளிலும் என்றும் நிலைத்திருக்க வாழ்த்துக்கள். ஸ்ரீ வீரமாத்தி அம்மன் தீப திருவிழா வாழ்க வளர்க.